وبركاته. أحمد الله تعالى أولا متواليا كما أمر، والصلاة والسلام على رسوله أفضل البشر وعلى آله وصحبه المعتبر. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் அல்லாஹுவிற்கே கோடான கோடி புகழ். இருட்டறையில் இடறிவிடும் இனத்தவருக்கு இனிய இஸ்லாத்தின் பெருவிளக்கை பிடித்தவராம், பேரின்ப பெட்டகமாம், நற்குணத்தின் நாயகமாம், சற்குணத்தின் தாயகமாம், மக்கத்து ரோஜாவாம், மதினத்து ராஜாவாம் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வலுவாது நடுவாது பின்பற்றி நடந்த சஹாபா செம்மல்களின் மீதும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைநேச செல்வர்கள், நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஷேக் நாயகம் ஜமாலி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் மீதும், அவர்களின் அருந்தவ புதல்வர்களாக இருக்கக்கூடிய அஜ்ஸாயே முபாரக்காவாக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய சஜ்ஜாதா கிப்லா தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் மீதும், இந்த சிறப்பு வாய்ந்த உருஸ் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற ஜாமிஉ ஷரியத் வ தரீகத் அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா ஃபைஸி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய தவவர் புதல்வரும், எங்களுடைய மரியாதைக்குரிய ஷேக் நாயகமான நூரானி ஷா கிப்லா தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் மீதும், ஏனைய ஷேகுமார்களின் மீதும், இந்த புனிதமிகு உருஸ் முபாரக்கிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாத நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, கல்வில் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்களே, ஜமாலி நாயகம் கிப்லா நவர் அல்லாஹு மர்கது அவர்களுடைய ஆஷிக்கு முரீதுகளே, அல்லாஹ்வினுடைய பேரன்புக்கு சொந்தக்காரர்களே, புனிதமிக்க ரபியுல் அவல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறப்பையும் அவர்களுடைய விசாலையும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புனித மாதத்தில் நமது ஜமாலி நாயகம் அவர்களுடைய அந்த விசால், அவர்களுடைய அந்த உருஸே முபாரக்கும் புனித ரபியுல் அவல் மாதத்திலே அமைந்திருப்பது அவர்கள் எந்த அளவிற்கு ஆஷிகே ரசூலாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு மெய்ப்பித்து காட்டுகிறது. ஒரு நாள் பொழுதினிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அம்மா, எனது அருமை மகள் ஆயிஷாவே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளிலே வஃபாத்தானார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். மிஸ்காத் ஷரீஃபில் கூட இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சொன்னார்கள், திங்கள் கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நானும் அதே திங்கட்கிழமையே வஃபாத்தாகுவதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர்களுடைய மரணமும் திங்கட்கிழமையே நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று வாழ்வதற்கு மட்டும் ஆசைப்பட்டவர்கள் அல்ல சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று மரணிப்பதற்கும் ஆசைப்பட்டவர்கள் சஹாபாக்கள். ஷேகுமார்களுடைய வாழ்க்கையிலும்
எத்தனை பொருத்தத்தை பாருங்கள். நமது ஜமால் நாயகத்தினுடைய வாழ்வும் பெருமானாருடைய வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய மரணமும் புனித ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னார். அவருடைய ஹயாத்தும் மௌத்தும் பெருமானாரை பின்பற்றுவதாக அமைந்திருப்பது என்பது எத்தகைய ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிற போது லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன் இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மனித குலத்திலிருந்தே அனுப்பி வைத்து இந்த மக்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் புரிந்து விட்டார். அந்த நபி செய்யக்கூடிய பணிகள் என்ன? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வின் வேத வசனங்களை அவர்களுக்கு மத்தியிலே அவர் ஓதி காட்டுகிறார். வ யுஸக்கீஹிம், அவர்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துகிறார். வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் அந்த வேதத்திலே நிறைந்திருக்கக்கூடிய ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு தஃசீரின் பிரகாரம் ஹிக்மத் என்பதற்கு ஹதீஸ் என்ற பொருளும் இருக்கிறது. குர்ஆனையும் கற்றுக் கொடுக்கிறார், ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகிலே எத்தனையோ பல சேவைகளை அவர்கள் ஆற்றியிருந்தாலும் புரிந்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களை எதற்கு அனுப்பி வைத்தான் என்ற நோக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுவது போது அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுவது, அவர்களின் மனிதர்களின் உள்ளங்களை பக்குவப்படுத்துவது. சேகுமார்களுடைய பணியும் இந்த 4 பணிதான். அழகா பாருங்க, பெரும்பான்மையான சேகுமார்களுடைய கிராத்து மிக அழகாக இருக்கும். திலாவத்துல் குர்ஆன் அழகாக இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். அதே போன்று குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதில் முக்கியமாக அவர்கள் பெரும் பங்காற்றிய இடம் உள்ளத்தை பக்குவப்படுத்துவது. சங்கைக்குரியவர்களே, உலகம் இன்று எவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது. இன்றைய அறிஞர்கள் எல்லாம் பயப்படுகிற அளவிற்கு போகிற போக்கில் விஞ்ஞான முதிர்ச்சி மனித குலத்தின் அழிவிற்கு காரணமாக ஆகிவிடுமோ என்று அஞ்சுகிற அளவிற்கு அசூர வளர்ச்சியை விஞ்ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கருவியும் எப்படி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அதே போன்று அழிவுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காலம். செல்போன் ஒன்று போதும் அல்லவா, எத்தனையோ நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாம் அந்த செல்போனின் வழியாக பல்வேறு தீமைகளுக்கும் இந்த இன்றைய சமூகம் உள்ளாக்கப்படுவதற்கு சாதாரண இந்த செல்போன் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒவ்வொரு கருவியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல எல்லா வளர்ச்சியும் நாம் பெற்றுவிட்டாலும் நம்முடைய பொருளாதாரத்திலே முன்னேற்றம், அறிவியலிலே முன்னேற்றம், கல்வியிலே முன்னேற்றம், எத்தனை புரட்சிகளை இந்த உலகம் கண்டாலும் ஒழுக்கத்தில் பின்தங்கி விடுகிற போது நாம் கண்ட அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் அது பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும். அதனால் எந்த ஒரு முழு பயனையும் நாம் அடைய முடியாது. உலகம் விஞ்ஞானத்திலும் மருத்துவத்திலும் பொருளாதாரத்திலும் பல புரட்சிகளை கண்டு கொண்டிருந்தாலும் கூட ஒழுக்கத்திலே அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாடுகிறேன். எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்ட சமூகம், தன் வாழ்க்கையிலேயே உருவாக்கி விட்டு சென்ற சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு இளம்பெண் இரவு நேரத்தில் சன்னா என்ற இடத்தில் இருந்து புறப்பட்டு ஹதரமவுத் என்ற இடத்தை போய் சென்றடைகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் எந்த அச்சமும் இல்லாத அளவிற்கு ஒரு சமூகத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தன் வாழ்நாளிலேயே அப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்கி சென்றார்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும்,
என்னுடைய தோழர்கள் எல்லாம் விண்ணிலே மின்னுகின்ற தாரகைகள், அவர்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். வழிகாட்டும் ஒளி விளக்குகளாக தன் தோழர்களை உருவாக்கி சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகம், இந்திய திருநாடு ஒரு எந்த அளவிற்கு பல்வேறு பாலியல் அத்துமீறல்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாடாக மாறிவிட்டது. குற்றங்கள் தினமும் கொலை நடக்கிறது, பல்வேறு பாலியல் அத்துமீறல்கள் நடைபெறுகிறது. சபையிலே சொல்ல முடியாத அளவிற்கு தவறுகள் மணிந்து போனதற்கு காரணம் என்ன? உலகத்தில் வெளி அலங்காரங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும், லாகிரை அலங்கரிக்கக்கூடிய எல்லா அலங்காரமும் வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் பாத்தினை அலங்கரிப்பதற்கு உண்டான அந்த ஒரு முயற்சி செய்யப்படாமல் போனதின் காரணத்தினாலே அன்பிற்குரியவர்களே, அத்துணை முயற்சிகளும் பாழாகி போய்விட்டது. நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி நம்முடைய லாகிரையும் பாத்தினையும் அழகாக்குகின்ற அந்த வித்தையை கற்றவர்கள் தான் சங்கைக்குரிய ஷேகுமார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எப்படிப்பட்ட காலம் அன்பிற்குரியவர்களே! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையிலே, அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நீ ஸ்திரப்படுத்துவாயாக, நிலைநிறுத்துவாயாக, உறுதிப்படுத்துவாயாக என்று துவா செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த துவாவை அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த முபாரக்கான நாவிலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உள்ளத்திலுமா தடுமாற்றம் வந்துவிடும்? இந்த துவாவை நீங்கள் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உள்ளமுமோ அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்ற போது நான் எப்படி அச்சமற்று இருக்க முடியும் என்று சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஒரு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த துவாவை செய்யறாங்க. எந்த நேரத்திலும் நம்முடைய உள்ளங்கள் புரட்டப்படலாம். கல்ப் என்பதற்கே அரபியிலே என்ன பொருள்? புரளுதல் என்ற பொருளை உடையது. இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய உள்ளம் நாளைக்கு புரண்டு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வரலாற்றிலே ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நிறைவுக்கு வருவேன். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்திம காலம். அவர்களுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது. முதுமையை அடைந்து விட்ட அந்த சூழலிலும் அவர்களுடைய நாவு ஒரு துவாவை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அஸ்னிய வ அன் அஸ்ரிக்க, யா அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்வதை விட்டும் திருடுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஃபகீல லஹு, அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, நீங்கள் விபச்சாரம் புரிவதிலிருந்தும் திருடுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறீர்களே, கைஃப வ அன்த சாஹிபு ரசூலில்லாஹ் வ அன்த, அந்த ஹதீஸ்ல வருகிறது, வ கபுர சின்னுக, உங்களுடைய வயதுமோ அதிகமாகிவிட்டது, அந்த சாஹிபு ரசூலுல்லாஹ், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழராக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி தவறு செய்ய முடியும்? ஏன் தவறை எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், கைஃப ஆமினு வ இப்லீசு ஹய்யுன், இப்லீசுமோ உயிரோடு உலவிக் கொண்டிருக்கின்ற போது நான் எப்படி நான் பயமற்று இருப்பேன் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அச்சத்தை போக்குவதற்குத்தான் நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு கூட இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஷேகுமார்களுடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அச்சத்தின் பிடியிலே இருக்கிறோம். நம்மை தவறிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு சக்தி ஷேகுமார்களிடத்திலே இருக்கிறது. அந்த மாய வித்தையை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். ஷேகுமார்களுடைய
தொடர்பு பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும். எனவே நம்மை நன்மையை செய்ய வைப்பதை விட பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே இன்று உலகம் முழுவதும் அதற்கு வழி தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வழியை ஆன்மீக பாதையிலே வைத்து சேகுமார்கள் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய முரீதுகளை எல்லாம் நேரான பாதையிலே அவர்கள் நடப்பதற்கு காரணமாக சேகுமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான சேகுமார்களில் ஒருவராக திகழக்கூடிய ஜமாலி நாயகம் கிப்லா நவ்வர் அல்லாஹு மர்கது அவர்களுடைய அந்த புனித உருசு முபாரக்கிலே நாம் அவர்கள் காட்டிய வழியில் சென்று பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையை பெறுவதற்கு வல்லோன் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று இந்த நல்ல தருணத்திலே பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.